இயேசுவானவர் ஆண்டவராகிய கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது எதுக்காக? வேற எதுக்காகவும் இல்லை, இழந்ததான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கத்தான், உடைஞ்சு போன உறவை உண்டாக்கத்தான். ஹல்லேலூயா. அப்ப அவர் இங்க வந்தது எதுக்காக? அதிகாரத்தை கொடுத்ததற்காக. சும்மா உட்காந்துட்டு பாடல் அதிகாரம் கையிலே ஆளுவன் தேசத்தை. ஏ சபையே, ஏ விசுவாசியே, உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நோக்கி பாரு. கொடுத்தவர் அவர், இவரோ அவரோ அல்ல, கொடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழைக்கிறார். அதிகாரத்தை கொடுத்தனே, என் அன்பை கொடுத்தனே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பாடிக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கியா? சொல்லுங்க, நான் இப்ப பழைய ஆளு இல்லை. சொல்லுங்க, நான் இப்ப பழைய ஆளு இல்லை, எல்லாம் புதுசு. அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம், என்ன புதுசாயிருச்சு? இன்னும் பயப்படுறோம். இன்னும் அந்த பழைய மனுஷன் வந்துடுறான்ல, பழைய மனுஷன் வந்துடுறான்ல, கவலை வந்துடுதில்ல, கண்ணீர் வந்துடுதில்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சுங்க, சத்தியமா ஒழிஞ்சு போச்சுங்க. அவ்வளவு விசுவாச அறிக்கை செய்கிறீங்களே, அதை தயவு செய்து நானும் நீங்களும் வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுவோம். ஹல்லேலூயா. In that situation கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் சத்தியமானவைகள். அது நிச்சயமாகவே மாற்றும். ஹல்லேலூயா. நான் சொன்னபடியே நடக்கும். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார்ல, அவர் சொன்னபடியே. சொல்லுங்க, அதே போல நான் சொன்னபடியே, நான் சொன்னபடியே. அப்ப நீ வெறுமனே சொல்லக்கூடாது, நான் விசுவாசித்து சொன்னபடியே நடக்கும். நீ வெறுமனே சொன்னா நடக்காது. அதை இருதயத்தின் ஆழத்துக்கு கொண்டு போய் சொல்லு. அப்ப அது நடப்பதை, பலனை நீ பார்ப்பாய்.